வணக்கம், இது உங்கள் கரு டிவி. நான் எம் அஜித் ரோஷன். சமீபத்துல ஜீவா நடிகர் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கதறிட்டு இருந்தாரு. அதுக்கு பதிலா பார்த்து படிக்காதீங்கன்னு கதறி இருக்கலாம். அது வழக்கம் போல நம்ம தலைவர் அவர்கள் பார்த்துதான் படிச்சிருக்காரு. நீங்க பேசும்போது மீடியா உங்களை பாக்குது, நீங்க பேப்பரை பார்க்கும்போது மீடியா கூட்டத்தை பாக்குது, நீங்க பேசும்போது மீடியா உங்களை பாக்குது, நீங்க பேப்பரை பார்க்கும்போது மீடியா கூட்டத்தை பாக்குது. என்னன்னு பார்த்தா தலைவர் வழக்கம் போல மறந்துட்டாரு. நீங்க ஸ்டார்டிங்கே தப்பா ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு சட்டையை மடிக்கிற மாதிரியே ஒரு வாட்டி பாத்தீங்க, மைக்க சரி பண்ற மாதிரியே ஒரு வாட்டி பாத்தீங்க. ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா எனக்கா அழுத்தமா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல. அண்டி பொழைக்கிறவங்க இல்லன்னு சொன்னாங்க. நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் அது வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்துல இருக்கிற நேரம் இது. உண்மைதான் சார், மக்கள் அழுத்தத்துல தான் இருக்காங்க. உங்க சொந்த பட பிரச்சனைக்கே நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களேன்னு மக்கள் அழுத்தத்துல தான் இருக்காங்க. திருப்பரங்குன்ற விவகாரம் மத பிரச்சனை நடக்க போற நிலையிலயும் நீங்க குரல் கொடுக்கலையாடு மக்கள் அழுத்தத்துல தான் இருக்காங்க. இந்த மதுரையில ஒரு ஆணவ கொலை நடந்துச்சு, அதுக்கு குரல் கொடுக்கலையாடு மக்கள் அழுத்தத்துல தான் இருக்காங்க. அன்னைக்கும் குரல் கொடுக்காத நீங்க தேர்தல்ல நின்னு ஜெயிச்சு அரசியலுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு மக்கள் அழுத்தத்துல தான் இருக்காங்க சார். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்களே, மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பா சின்சியரா அடாப்ட் பண்றதோட மட்டும் இல்லாம நம்மளோட அரசியல்ல அதை செயல்படுத்தணும். மக்கள் கிட்ட போகணும், மக்களோட மக்களாவே இருக்கணும், மக்களுக்காகவே இருக்கணும். மக்களை நோக்கி செல் அப்படின்னு அண்ணா சொல்லியிருந்தாரு. அத சில பேர் மறந்துருக்கலாம், ஆனா நம்ம மறக்க மாட்டோம். நம்ம அவரு சொன்னதைப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையா நீங்க வாய் வார்த்தையில மக்கள் கூட போறீங்களே தவிர இன்னும் நீங்க ஒரு வாட்டி கூட மக்களை சந்திச்சு பேசினதே இல்ல சார். இன்னொன்னு ஒரு கதை சொன்னீங்களே சார், வேலுநாச்சியரோட உண்மை ஸ்டோரி ஒன்னு சொன்னீங்களே. சொந்த நாட்டையே ஒரு கூட்டம் அபகரிக்குது. தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி அந்த நாட்டையே திருப்ப மீட் எடுத்தது யார் தெரியுமா? நம்ம கொள்கை தலைவர்களை ஒருத்தரான ராணி வேலுநாச்சியார் அவர்கள் தான். வேலுநாச்சியாரோட நகரத்தை பிரிட்டிஷார்கள் கைப்பற்றினாங்க. அத நட்பு சக்தியால திருப்பி அந்த நாட்டை வேலுநாச்சியாரே கைப்பற்றாருன்னு சொன்னீங்களே. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஒரு நாளை காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு திராட்சை மரம் ஒண்ணு இருக்கு. இந்த திராட்சை பழம் சுவையா இருக்குமே நினைச்சு அது குதிச்சு எடுக்க பாக்குது. அதால முடியலன்னு சீச்சி இந்த பழம் புளிக்கும் போல அப்படின்னு சொல்லி அது போயிருச்சு. அது மாதிரிதான் நீங்களும் என்னதான் ஆஃபர் போட்டு வித்து கூவுனாலும், அதிகாரத்துல பங்கு தர ஆட்சியில பங்கு தரன்னு சொன்னாலும் ஒருத்தரும் உங்க கடையை எட்டி பார்க்கலன்னு, நட்பு சக்தி இல்லைனாலும் பரவாயில்ல நான் தனியா நின்னாவது ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நீங்க பேச்ச மாத்திட்டீங்க சார். நட்பு சக்தி இருந்தாலும் இல்லனாலும் தனியாவும் நின்னு கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. அதே மாதிரி இன்னொரு சொன்னீங்களே சார், நான் மத்தவங்கள மாதிரி ஊழல் பண்றது இல்ல, இந்த தீய சக்தி மாதிரி ஊழல் பண்றது இல்ல, நான் ஊழல கையே எடுக்க மாட்டேன், ஊழல் பணத்துல கையே வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே சார். எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களேன் ப்ளீஸ். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல உண்மையாக உழைப்போம், சத்தியமாக உழைப்போம், உறுதியாக உழைப்போம், ஒற்றுமையாக உழைப்போம். இந்த தேர்தல்ல உண்மையா உழைப்போம், இந்த தேர்தல்ல சத்தியமா உழைப்போம்னு உறுதிமொழி எடுத்தீங்களே சார். அது கூட நான் ஊழல் பண்ணாத மாதிரி என் தொண்டர்கள் நீங்களும் ஊழல் பண்ணக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுத்திருக்கலாம்ல சார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நீங்க ஊழல் பண்ண மாட்டீங்க, உங்க தொண்டர்களை வச்சு ஊழல் செஞ்சிருவீங்க அப்படின்னு நீங்க இதுல இருந்து சொல்ல வரீங்க சார். அதே மாதிரி இன்னொன்னு ஒரு ஹைலைட் காமெடி சார் உங்க பேச்சிலேயே. இப்பதான் பக்கத்துல இருந்து கொஞ்சம் பேச்சு முழங்குது. இது நம்ம ஒரு சின்ன கூட்டம் நினைச்சோம், ஆனா இது ஒரு பெரிய ஆர்மி படையாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஆர்மி படைனா ஒரு நாட்டை காக்குறதுக்காக படைச்சதுதான் ஆர்மி படை. ஆர்மி படைன்றது எவ்வளவு ஒரு புனிதமான வார்த்தை, அதை உங்க தொண்டர்கள்ட்ட யூஸ் பண்ணிட்டீங்களே சார். உங்க தொண்டர்கள் என்ன பண்றாங்க, இந்த சமீபத்துல விசில் சின்ன அறிவிச்ச உடனே பஸ்ல ஒரு அக்காவை விசில் அடிச்சு இரிட்டேட் பண்ணத அந்த அக்கா வீடியோ போட்டிருக்கிறது கீழே அசிங்கமா கமெண்ட் போடுறாங்க. ஏன் நான் வீடியோ போட்டா கூட கீழே அசிங்கமா கமெண்ட் வரும். இதுதான் உங்க ஆர்மி படையா? அதே மாதிரி இன்னொன்னு சார், நான் கேட்கிறாரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சருக்கே 3 வாட்டி தடிக்கி விழுவுறாரு. முதல்ன்றாரு, அடுத்து முதலன்றாரு, அதுக்கடுத்து முதலமைச்சர்ன்றாரு. அதாவது இவங்களுக்கு அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம யாரும் பேச மாட்டாங்க. ஏன் தலைவர் அவர்கள் கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பேச மாட்டாரு. சொல்றாரு, முதலமைச்சர் அவர்களே நீங்க பெரியாரை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, துரைமுருகன் சார் நீங்க ஒரு 2 நிமிஷம் அம்பேத்கரை பத்தி பேசுங்கன்னு சொல்றாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு 2 நிமிஷம் உங்க கட்சி எந்த கொள்கையை நோக்கி போகுதுன்னு பேசுங்க, அதை கூட விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பேசுங்க. ஆனா பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம வராது.
இந்த லாஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்கறேன் சார் உங்கள்கிட்ட. விசில் அடிச்சா குஞ்சுங்களா நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே சார், இப்ப சமீபத்துல உங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்தாங்க. அந்த சின்னத்தை அறிமுகப்படுத்துறது தப்பு இல்ல, ஆனா அதை டீசெண்டா அறிமுகப்படுத்தணும். காலி பசங்க மாதிரி நீங்க தான் சொல்லிருக்கீங்க விசில் அடிச்சா குஞ்சுங்களா இருக்காதீங்கடா, விசில் அடிச்சா குஞ்சுங்களா இருக்காதீங்கடான்னு. கடைசியில நீங்களே விசில் அடிச்சா குஞ்சா மாறிட்டீங்களே சார். செங்கோட்டையன் சொல்றாரு, எங்க தலைவர் சினிமாலையும் ஹீரோ அரசியலையும் ஹீரோன்னு சொல்றாங்க. நீங்க சினிமா ஹீரோ சார், ஆனா அரசியல்ல ஏன் சார் காமெடி பண்றீங்க? மீண்டும் பல காமெடிகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.